ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிடுச்சு போல். சரியான ஒரு சேசிங் போட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்ததும் இன்றைக்கி வந்து பூரி போட்டிருந்தாங்க. பூரியும் பார்த்தீங்கன்னா குருமா. ஸோ காம்பினேஷன் சரியான காம்பினேஷனு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போயிட்டேன். கிளாஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஏ எக்ஸாமு. அதுவும் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு என் மூஞ்சில் அப்படி ஒரு ஆனந்தம். ஸோ பார்த்தீங்கன்னா டீ குடிக்க பார்த்தீங்கன்னா இப்போ போயின்னு இருக்கிறேன். ஸோ தனியாக தான் போயிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் வந்தான். சரி வா மச்சான் நம்ம போய் டீ குடிப்போன்னு 2 பேர் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போயிட்டோம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு டேரெக்டாக அப்படியே லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கறி குழம்பு அண்ட் பார்த்தீங்கன்னா ரசம். ஸோ எல்லாம் வாங்கி ஒரு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு போயாச்சு. அதுக்கப்புறம் டைம் வேறு நிறைய இருந்துச்சா. சரி ஓகே வா மச்சான் போய் புக் வாங்கிட்டு வருவோன்னு கூப்பிட்டான். சரி பார்த்தீங்கன்னா நாங்களும் போயிட்டு புக்கு வாங்கிட்டு திரும்ப கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஒன்று பண்ணானுங்க பாருங்கள். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது பிள்ளைங்க டிஸ்டர்பாக பண்ணுறாங்க. எனக்கு சரியான காண்டாயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, நம்ம பையன் தான் சும்மா விட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. ஜன்னல் சீட்டு நல்லா தூங்கின்னு பாட்டு கேட்டு நல்லா வைப்பாக வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டே பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ.